Hi students, welcome to Surya NEET Academy. இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் எப்படி நடக்குது? ஒரு லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் எப்படி ஒரு செல்லுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது? அங்க இருந்து கார்பன் டை ஆக்சைடு எப்படி லங்ஸ்க்கு வருது? இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ்ல ஆக்சிஜன் எப்படி ஒரு செல்லுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது? அதுல 97% ஆஃப் ஆக்சிஜன் டிரான்ஸ்மிட்டட் through RBC. remaining 3% dissolving rate. இப்போ அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு 20 to 25% RBC, 7% dissolved plasma and then 70% bicarbonate அப்படிங்கற மெத்தட்ல டிரான்ஸ்மிட்டட். ஆக்சிஜன் 97% through RBC, 3% plasma வழியா டிரான்ஸ்மிட். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு சொல்றோம் 20 to 25% RBC மூலமாகவும் 70% பைகார்பனேட் மூலமாகவும் 7% dissolved plasma மூலமா டிரான்ஸ்மிட்டட். இப்போ ஆக்சிஜன் கம்பைன்ட் ஹீமோகுளோபின், ஒரு ஆக்சிஜன் ஆனது ஹீமோகுளோபினோட கம்பைன்ட் ஆகும்போது ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகும். கம்பைன்ட் ஆகும்போது ஆக்சி ஹீமோகுளோபின் form of hemoglobin combined with oxygen to form oxyhemoglobin HbCO2 oxyhemoglobin. இந்த மாதிரி கம்பைன்ட் ஆகணும்னா அந்த கண்டிஷன்ஸ் partial pressure of oxygen high, ஆக்சிஜன் அளவு அதிகமா இருந்தா தான் ஒரு ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் கம்பைன்ட் ஆகும். அங்க partial pressure of carbon dioxide low, temperature low, hydrogen low. இந்த கண்டிஷன் இருந்தா தான் அது oxyhemoglobin ஃபார்ம் ஆகி இந்த oxyhemoglobin enter into the cell, ஒரு செல்லுக்குள்ள என்டர் ஆகும். அப்படி செல்லுக்குள்ள என்டர் ஆகும்போது இங்க partial pressure of oxygen குறைஞ்சிரும், low. கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் வந்து கூடிரும். partial pressure of carbon dioxide level increase. ஏன் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா இங்க வரக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி இங்க என்ன நடந்திருக்கும், ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகி இங்க கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். அப்ப என்ன ஆகும், இந்த ஆக்சிஹீமோகுளோபின் ஆக்சிஜனை கீழே போட்டுட்டு என்ன பண்ண கார்பன் டை ஆக்சைடு எடுத்து வெளியில போகும். அப்ப உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ டெலிவர்ட். ஏன் ஆக்சிஜன் பிரிஞ்சிச்சு, அங்க partial pressure of oxygen குறைஞ்சு இதோட பிரஷர் கூடிருச்சு. partial pressure of carbon dioxide high. இந்த வேல ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ transmitted into cell. எவ்வளவு ஆக்சிஜன் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா 100 ml of the blood ல 5 ml of oxygen is also delivered. Next, carbon dioxide transport. ஒரு செல்லுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு லங்ஸ்க்கு எப்படி வருது? மூணு மெத்தட்ல வருது. ஒன்னு 20 to 25% ஹீமோகுளோபின் கார்பன் டை ஆக்சைடு மூலமா டிரான்ஸ்மிட் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ட் ஹீமோகுளோபின் to form carbamino hemoglobin. Carbamino hemoglobin ஆக டிரான்ஸ்மிட் ஆகுது. இப்போ ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் கம்பைன்ட் ஆகணும்னா, ஹீமோகுளோபினோட கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ட் ஆகணும்னா இங்க 4 கண்டிஷன்ஸ் இருக்கு. partial pressure வந்து அதிகமா இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு partial pressure high, temperature high, hydrogen high, low partial pressure of oxygen. இந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா partial pressure of carbon dioxide அதிகமா இருந்தா ஹீமோகுளோபின் என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடோட கம்பைன்ட் ஆகி டிரான்ஸ்மிட்டட். அடுத்து பிளாஸ்மா வழியாக அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் சொல்றோம். ஒரு வாட்டர் மாலிக்யூல்ல ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் கம்பேர் பண்றோம். டிசால்விங் ரேட்டை கம்பேர் பண்றோம். ஆக்சிஜனுடைய டிசால்விங் ரேட் இஸ் வெரி லோ இன் வாட்டர். கார்பன் டை ஆக்சைடு டிசால்விங் ரேட் ஆக்சிஜனை விட 20 to 25 times higher. ஆக்சிஜனுடைய டிசால்விங் ரேட், கார்பன் டை ஆக்சைடு டிசால்விங் ரேட் இதுல வாட்டர்ல கம்பேர் பண்றோம்.
ஆக்சிஜனுடைய dissolving rate low. கார்பன் டை ஆக்சைடு dissolving rate எவ்வளவு? ஆக்சிஜனை விட 20 to 25% ஹையர். அதனால தான் ஆக்சிஜன் 3% பிளாஸ்மா மூலமா டிரான்ஸ்மிட் ஆச்சு. ஏன்னா அது டிசால்வ் ஆகாது. ஓகே, இப்போ கார்பன் டை ஆக்சைடு dissolving rate ஹைன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இங்க எவ்வளவு தான் வருது கார்பன் டை ஆக்சைடு? 20 to 25 பிளாஸ்மால only 7% தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஏன்? அப்ப dissolving rate அதிகம்னு சொன்னோம். வாட்டர்ல கார்பன் டை ஆக்சைடு dissolving rate அதிகம்னு சொன்னோம். ஆனா என்னது? only 7% தான் through the plasma மூலமா டிரான்ஸ்மிட் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இங்க பைகார்பனேட் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் அப்படிங்கற என்சைம் இங்க இல்ல. கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்ற என்சைம் இங்க இல்ல. அதனால 7% through plasma. அடுத்து சொல்றோம் 70% பைகார்பனேட் மூலமா டிரான்ஸ்மிட் ஆகுது. எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா ஒரு ஆர்பிசி இந்த ஆர்பிசி உள்ள கார்பன் டை ஆக்சைடு என்ட்ராது. ஆர்பிசி உள்ள கார்பன் டை ஆக்சைடு என்ட்ராது. அப்படி என்ட்ரான உடனே இங்க வாட்டர் மாலிக்யூலோட ரியாக்ட் பண்ணுது. H2O ஓட ரியாக்ட் பண்ணுது. அப்படி ரியாக்ட் பண்ணும்போது H2CO3 ஃபார்ம் ஆகுது. கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இந்த கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் அப்படிங்கற என்சைம் ரெஸ்பான்ஸ். என்ன என்சைம்? கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் அப்படிங்கற என்சைம் இன்வால்வ். இப்ப கார்போனிக் ஆசிட் அன்ஸ்டேபிள். இது எப்படி மாறுதுன்னா ஹைட்ரஜனாவும் HCO3 ஆவும் பிரியும். பைகார்பனேட்டாவும் ஹைட்ரஜனாவும் பிரியும். இது enter the plasma. பிளாஸ்மால என்டர். இது ஹைட்ரஜனும் பைகார்பனேட் enter into plasma. பிளாஸ்மால இருந்து எங்க போகுதுன்னா ஒரு லங்ஸ்க்கு வந்துருது. இப்படி வரும்பொழுது அயனிக் இம்பேலன்ஸ் இங்க இருக்கும். அந்த அயனிக் இம்பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு உள்ள யார் என்றாரானா குளோரின் இஸ் ஆல்சோ என்டர். இப்போ இங்க எக்ஸ்சேஞ்ச் எது HCO3 வெளியில வருது, குளோரின் வந்து உள்ள என்டர். குளோரின் இஸ் ஆல்சோ என்டர் இன்சைட். இது எதுக்காக நடக்குதுன்னா அயனிக் பேலன்ஸ். எதுக்கு நடக்குது? அயனிக் பேலன்ஸ். இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருனா குளோரைடு ஷிஃப்ட். இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு? குளோரைடு ஷிஃப்ட். இப்ப இந்த HCO3யும் ஹைட்ரஜனும் இப்ப எங்க வந்துருது? ஆல்வியோலைக்கு வருது. ஆல்வியோலை enter into the alveoli. இங்க ஆல்வியோலைக்கு வந்த உடனே ரிவர்சிபிள் process நடக்கும். என்ன ரிவர்சிபிள் process? இங்க H2O plus CO2 ஃபார்ம் ஆகும். மீண்டும் பழைய கண்டிஷனுக்கு திரும்பும். இப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில போயிடும். இப்ப லங்ஸ்ல வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஃபார்ம் ஆனா போனால் அக்செப்ட் பண்ணாது. அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜனாவும் ஆக்சிஜனாவும் பிரிஞ்சு எக்ஸ்பெல்ட் அவுட் சைடு. சப்போஸ் அந்த வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது சிவியர் இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷன் இஸ் a symptom of pneumonia. இப்ப என்ன சொன்னோம்? ஆக்சிஜன் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொன்னோம். 3% oxygen transmit through plasma, 97% carbon dioxide, 97% RBC. ஏன் 3% lesser transmit ஆகுது? Oxygen not less dissolving in water. Waterல oxygen dissolving rate is very low. அடுத்து carbon dioxide எப்படி transmit ஆகுது? Carbon dioxide transmit ஆகுதுல 70%, so 20 to 25% RBC, 7% plasma, remaining 70% bicarbonate. இங்க கண்டிஷன் சொல்றோம். ஒரு ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் கம்பைன்ட் ஆகணும்னா என்ன கண்டிஷன்? பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஹை. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ட் ஆகணும்னா என்ன கண்டிஷன் சொல்றோம்? ஹீமோகுளோபினோட கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ட் ஆகணும்னா கார்பன் டை ஆக்சைடு பிரஷர் அதிகமா இருந்தா தான் கம்பைன்ட் ஆகும். இப்போ ஆக்சிஜன் செல்லுக்குள்ள போயிடுச்சு. போன உடனே டெலிவர் ஆக்சிஜன் கொடுத்துருச்சு. ஏன் இப்படி கொடுத்துச்சு? அங்க பிரஷர் குறைஞ்சிருச்சு. பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் குறைஞ்சனால ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை கீழே விட்டுருச்சு. அந்த ஆக்சிஜனை யார் யூட்டிலைஸ் பண்றா? அந்த செல் இஸ் ஆல்சோ யூட்டிலைஸ். அங்க ஃபார்ம் ஆன கார்பன் டை ஆக்சைடுல மேக்ஸிமம் எப்படி வெளியேற்றப்படுது? பைகார்பனேட் மூலமாக வெளியேற்றப்படுது.
அந்த பைகார்பனில் முக்கியமான பாயிண்ட் என்னது? என்ன என்சைம் பார்ட்டிசிபேட் பண்ணுது? கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற என்சைம் இஸ் ஆல்சோ இன்வால்வ். ஒரு லங்ஸ்க்குள்ள ஆல்வேலுக்குள்ள வந்த உடனே அங்க என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்குது. ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. ஆனா வாட்டர் மாலிக்யூல் ஆல்வேல் ஃபார்ம் ஆகலாமா? ஃபார்ம் ஆக கூடாது. அப்படி ஃபார்ம் ஆகி ஆல்வேல் நீர் கோர்த்துச்சுன்னா அது சிவியர் இன்ஃபெக்ஷன், தட் இஸ் சிம்டம் ஆஃப் நிமோனியா. நிமோனியான்ற நோயினுடைய அறிகுறி. அப்ப இது எப்படி மாறிடும்? ஹைட்ரஜனாவும் ஆக்சிஜனாவும் பிரிஞ்சு எக்ஸ்பெல் அவுட்சைட். அடுத்து சொல்றோம் இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஒரு ஹீமோ கார்பன் டை ஆக்சைடையும் கார்பன் மோனாக்சைடையும் கம்பேர் பண்றோம். சரிங்களா? ஹீமோகுளோபினோட கம்பைன்ட் ஆகுது. ஹீமோகுளோபினோட கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ட் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ட் ஆகும்போது கார்பமினோ ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்ப கார்பன் மோனாக்சைடு கம்பைன்ட் ஆச்சுன்னா ஒப்பிட்டு பார்க்கிறோம். கார்பன் டை ஆக்சைடை விட கார்பன் மோனாக்சைடு அஃபினிட்டி 250 times higher than கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை விட கார்பன் மோனாக்சைடு அஃபினிட்டி ஈர்ப்புத்தன்மை 200 to 250 times high. அப்ப இது ரிவர்சிபிள் ரியாக்ஷன் வருமானா வராது. இது ஒன் ஆஃப் தி சிவியர் இன்ஃபெக்ஷன். இப்போ கார்பன் டை ஆக்சைடு வருது லங்ஸ்க்கு. 100 ml ஆஃப் தி bloodல எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்மிட் ஆகுதுனா 4 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்மிட்டட். அதே மாதிரி ஆக்ஸிஜன் எவ்வளவு டெலிவர் ஆகும் 100 ml ஆஃப் bloodல 5 ml ஆஃப் ஆக்ஸிஜன் டெலிவர்ட். ஓகே, இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமியில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஸஸை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. தேங்க்யூ.